இந்த 8000 ரூபாய் அப்படின்றது அது வந்து ஒரு வரவேற்கத்தக்கது. என்ன இவர் எப்போ பார்த்தாலும் யாருன்னா பணம் குடுக்குறாங்க, டோக்கன் குடுக்குறாங்க, கூப்பன் குடுக்குறாங்க, வரவேற்கிறாரு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. விஜய் அவர்கள் பணம் குடுக்குறாருன்னு சொல்லிக்கிறாரு. இந்த ஏழை பாழைகள், இந்த மாணவர்கள்லாம். அதையும் நான் வரவேற்றிருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி ரூ. 10,000 குடுக்குறாருன்னு சொல்லிக்கிறாரு. நான் அதையும் வரவேற்றிருக்கிறேன். நான் ஏன் இதெல்லாம் வரவேற்கிறேன்னா, மக்கள் பணம் மக்களுக்கு வருது. மக்கள்கிட்ட தான் நீங்கலாம் வரி வாங்குறீங்க. அது கூப்பனா குடுப்பீங்களோ, காசா குடுப்பீங்களோ, டோக்கனா குடுப்பீங்களோ, இல்ல அக்கவுண்ட்ல போடுவீங்களோ, இல்ல கையிலேயே எண்ணி குடுப்பீங்களோ, குடுங்கோ. அவ்வளோதான் என்னோட நிலைப்பாடு. இல்ல அப்படி கொடுக்க கூடாதுன்னு சீமான் சொல்றாரு. அதுல நான் இப்ப சீமானோட கருத்து வேறுபடுறேன். குடுக்கக்கூடாதுன்னா ஓட்டு நெறைய போட மாட்டாங்கோ. அண்ணன் கோச்சிக்கினா கோச்சிக்கிட்டோம். சார், ஊரோட ஒத்து போனோம் சார். எல்லாரும் கல்லாட்டம் ஆடிட்டு இருக்கும்போது நான் ஒண்டி நல்லா ஆட்டம் ஆடுவேன் எல்லாம் கொடுப்பீங்க, கல்யாணமும் பண்ணி வைப்பீங்க, புள்ளையும் நீங்களே கொடுத்துருவீங்களான்லாம் பேசியிருக்காரு. அது கொஞ்சம் விமர்சனமான பேச்சு அது. அதை எப்படி நான் சொல்றதுன்னு தெரியல. சார் நான் என்ன சொல்றேன்னா, சரி ஆட்சிக்கு வந்தா எதை சார் இப்போ மருத்துவம் இலவசமா தரோம், கல்வி இலவசமா தரோம். சரி அட்லீஸ்ட் குடிக்கிற தண்ணி வந்து அது சொல்லியிருக்கிறாரு. அது வந்து நாங்க வந்து இந்த பாட்டில் எல்லாம் அடைச்சி விற்கிறதெல்லாம் தரோம். இலவசமா தண்ணி வாட்டர் டேக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்காது அப்படின்றது சொல்லலாம். சார் இங்க ஜனங்களுக்கு வந்து சார் எது எடுத்தாலும் காசா இருக்கு சார். ஒரு காலத்துல மண்ணெல்லாம் வந்து காசு குடுத்து வாங்குவாங்க அப்படின்னு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா சிரிச்சிருப்பான். ஆத்து ஓரத்துல சும்மா தானே இருக்குது. அதை எடுத்து தானே கட்டிக்கினேன்னு. காசு குடுத்து தண்ணி வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 200 வருஷம் 150 வருஷம் முன்னாடி சிரிச்சிருப்பாங்க. என்னது தண்ணிக்கு காசா அப்படின்னு. உப்புக்கு வரி போட்டப்போ பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. வெறும் உப்புக்கு. இன்னைக்கு உப்பு போட்டு பண்ற பலகாரம் எல்லாத்துக்குமே வரி. காத்து சுவாசிக்கிற காத்து காசு சிலிண்டர்ல அடிச்சு விற்கிறான் சார். ஃப்ரெஷ் ஏர் யூ வில் கெட் ரீவைட்டலைஸ்டுன்னு ஏர்போர்ட்ல விற்கிறான். பாம்பே, டெல்லியிலலாம் அந்த அந்த பக்கத்துலலாம் அந்த இடம் வந்துச்சு. சுவாசிக்கிற காசாகி போச்சு. குடிக்கிற தண்ணி காசாகி போச்சு. அப்படி இருக்கும்போது ஏன் இலவசமா கூப்பன் குடுத்தா என்ன தப்பு? ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு இல்ல பைக்கு கூட குடுப்பாங்க. இப்போ கல்யாணம் பண்ணா ஒரு சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் கூச்சமே இல்லாம மாப்பிள்ளைக்கு எதனா செய்யுங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அது தப்பு அது. கொஞ்சம் இப்ப எனக்கெல்லாம் அந்த மாரி கேட்கிறவங்க மீது எனக்கு பெரிய மரியாதை கிடையாது. இல்ல அத நானே செய்றேன்ட்டாரே தாய்மாமன் சீரு. ஐயோ! அத விட இது பரவால்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, பொண்ண பெத்தவங்க பொண்ணு தான் குடுப்பாங்க. மாப்பிள்ளைக்கு பிரேஸ்லெட்டு, புல்லட்டு அப்ப அவருனா உழைக்க மாட்டாரா? இந்த உழைக்காதவங்களோட பிரச்சனை இதுவா தான் இருக்குது. எதனா யாருன்னா குடுக்கணும். இப்ப இது மக்களுக்கு வரும். மக்களுக்கு அப்ப நீங்க கேட்கலாம். அப்போ மரும்புள்ளையா வர ஒரு வண்டி இத கேட்டா, அத கேட்டா தப்புன்ற. ஆனா பொதுமக்கள் வாக்காளர்கள் வந்து இலவசமா வாங்கிக்கலாம் தப்பு இல்லன்ற. நான் என்ன இங்கன்னா, நான் குடுத்த காச தான் திருப்பி கேட்கிறேன். நான் வரியாவும், வட்டியாவையும், வேர்வையாவும் என் உழைப்புல நான் அரசுக்கு செலுத்துறேன் பாருங்க வரி. அந்த பணம் எனக்கு திருப்பி வருது நான் கேட்கிறேன். ஆனா வூட்டு மரும்புள்ளையா வரவரு, அந்த கல்யாணம்ன்ற ஒரு நிகழ்வுக்கு முன்னாடி எதிர் தரப்புல இருக்கிறவரு ஒண்ணும் கிழிக்கல. நீ ஒரு ஆண், அவங்க ஒரு பெண். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அவ்வளோதான். அத ஏன் அத எப்ப பார்த்தாலும் அது ஒரு அழுத்தத்த எடுத்துட்டு வந்து வைக்கிறீங்க?